இப்போ முதலமைச்சராக இதுவரை தமிழ்நாட்டில் இருந்தவர் அடுத்து பிரதமர் வேட்பாளராக போகணும்னு கட்சியில் பலர் விரும்ப சொல்றாங்க. அதுக்கான முனைப்புகள் கட்சியில் இருக்கா? எந்த கட்சியில்? திமுக. மம்தா வந்து காங்கிரஸோட இல்ல, மற்ற கட்சிகள் யாரும் சிபிஎம் காங்கிரஸோட இல்ல. ஸோ Stalin will head the third front and he will become the prime ministerial candidate in the next election. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. 35ஆம் நாள் இரவு 7:45. திமுக கூட தோற்கலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தோற்றிருக்க கூடாது. அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் தமிழச்சாதியின் நன்றி உணர்ச்சியின் மீது நமக்கெல்லாம் சந்தேகம் வருகிறது. அந்த தொகுதி மக்கள் 365 நாளும் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா? காசெல்லாம் இதுக்கு போகுமா? ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம். சரி, இங்க இவர் அழுகிறாருன்னு பார்த்தா போற வர இடமெல்லாம் 3 விஷயம் பண்றாங்க. ஒன்னு அழுவுறது, இன்னொன்னு சாபம் விடுறது, மண்ணை வாரி தூத்துறது, மக்களை பிடிச்சி திட்டுறது. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரவாங்க? என்ன பண்றது? டிரான்ஸ்பார்மர் டெண்டரில் முறைகேடு புகாரில் சிபிஐ புதிய வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மின் மாற்றிகள் கொள்முதல் டெண்டரில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஒருபுறம் அமலாக்கத்துறை, மறுபுறம் சிபிஐ என ஒரே நேரத்தில் இருவரும் விசாரணை நடத்துவது செந்தில் பாலாஜிக்கு பேரிடியை இறக்கியுள்ளது. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஆல்ரெடி செந்தில் பாலாஜி மேல எத்தனை வழக்குகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். உள்நாட்டுல வெளிநாட்டுல சொத்த வாங்கி குவிச்சிட்டு கதானாவை சொத்தமா காலி செஞ்சு தான் கைதான பிறகு கோர்ட்டு வாசப்படியில் நின்று போட்ட சட்டை கூட கசங்காம இது வெறும் அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு கொஞ்சம் கூட வெட்கம் மான ரோட்சம் இல்லாம பேட்டி கொடுக்கானே அவன சட்டத்தை மாத்த போறான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தாங்க தமிழ்நாடு கவர்னர் வந்து அமலாக்கத்துறைக்கு அனுமதி கொடுத்தாங்க. செந்தில் பாலாஜி மேல இந்த ஜாப் ராக்கெட்டிங் வழக்கு இருக்குல்ல, போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்து இப்ப பண்ண அந்த முறைகேடு இருக்குல்ல, சோ அது சம்பந்தமா நீங்க புதுசா செந்தில் பாலாஜி மேல வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு கவர்னர் அனுமதி அப்படிங்கறத கொடுத்தாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? என்ன சத்தம்? சங்கு சத்தம். சங்கா? டாஸ்மார்க் முறைகேடு வழக்கு இருக்குல்ல, பல லட்சம் கோடின்னு சொல்லப்படக்கூடிய வழக்கு இருக்குல்ல, சோ அந்த வழக்குல செந்தில் பாலாஜியோட பேர் இருக்கு. சார் அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். யூ சொன்னா கேளுங்க சார். காசை கொடுத்து சரக்கு வாங்கிட்டு போடா வெண்ண. நாங்க அந்த ஒவ்வொரு ரூபாயையும் உழைச்சு எங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாரிச்சுக்கிறோம். சிந்தி குடிக்கிறதுக்கு தானே கொண்டு வந்து கொடுக்குறா. அப்படிங்க 40 ரூபாய் ஏத்தலாம், ஒரு ஃபுல்லுக்கு ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபாய் ஏத்துறாங்களா? இது இல்லாம கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு இருக்குல்ல, சோ அதுல சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அதுல செந்தில் பாலாஜி விசாரணையில இருக்காரு. ஏங்க இவனையும் கூப்பிடுங்க, இவனையும் கூட தான் வந்தான். படிச்சு சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. டேய் மச்சான், எங்கடா எஸ்கேப் ஆகுற? விசாரணைக்கு டெல்லி சென்ற பொழுது இது என்ன ஒரு வெளிநாட்டு அதிபர் வந்திருக்கிறாரா என்று வியந்து பார்க்கிற அளவிற்கு ஆல் ரோட்ஸ் லீட் டெல்லி என்று அவருடைய பட்டண பிரவேசத்தை தொலைக்காட்சியில் பார்த்துதான் பரவசப்பட்டேன். இன்றைக்கு ஒரு அனாதை போயிருக்கிறான், யாரும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. கரூர் சம்பவத்துல அவர் அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அவர் அங்கிருந்து தான் நிக்கவே ஆரம்பிச்சாரு. சிபிஐ வந்தாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சிபிஐ வாசல்லையே ரோட் ஷோ பண்ணி எல்லாத்தையும் மிரள வச்சாரு. என்னடா கோச்சா
பூமிக்குள்ள போனவன் புழுதிக்குள்ள வரானேன்னு பாக்குறியா? புயல் எப்பவுமே புழுதியோட தாண்டா வரும். இது இல்லாம மின்சாரத்துறையிலேயே பல விஷயங்களை செஞ்சு செந்தில் பாலாஜி மாட்டி அதுலயும் செந்தில் பாலாஜி பேர் இருக்கிறப்போ இப்ப புதுசா நம்ம சிபிஐ ஊழல் தடுப்பு பிரிவு ஒரு வழக்க செந்தில் பாலாஜி மேல போட்டிருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை காலையில பல வீடுகள்ல இந்த தேநீர் குழம்பி காஃபி வச்சு எழுப்புற மாதிரி நம்மள பிரச்சனையை வச்சு எழுப்புறாங்க. அவங்களா போல உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு செந்தில் பாலாஜி மேல இந்த வழக்கை போட வச்சிருக்காங்க. ஒரு 261 எஃப்ஐஆர் இருக்கு, ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்கு, ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்கு. நான் இதை பூரா விட்டுட்டு வரணும்னா 700 வருஷம் வேணும். இது எல்லாமே ரொம்ப அமைதியா இருந்தது. அமலாக்கத்துறை ஜாப் ராக்கெட்டிங் அந்த வழக்குலயோ இல்ல இந்த வழக்கோ இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கோ எல்லா வழக்குமே அமைதியா இருந்தது அப்படின்னா திமுக போட்டு தடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ தாவேக்கா வந்த உடனே அந்த அணைகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டு ஒவ்வொரு வழக்கா வெளியில வரதை நம்ம பார்க்க முடியுது. இந்த வழக்க ஃபர்ஸ்ட் யாரு எலிவேட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா அறப்போர் இயக்கம் ஜெயராமன். இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்யறப்பா. சரி போயிட்டு நான் பாத்துக்கிறேன். சிபிஐ பிடியை இறுக்கி இருக்கு. என்னடா சொன்ன? டிரான்ஸ்பார்மர் ஊழல் வழக்கில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்த செந்தில் பாலாஜியின் வழக்கை சிபிஐ விசாரிக்க தொடங்கி இருக்கிறது. ஒரு டிரான்ஸ்பார்ம் ஒரு பொருள் 12,000 ரூபாய் அப்படின்னா அத 20,000 ரூபான்னு கணக்கு போடுறது, 8,000 ரூபான்னா 15,000 ரூபான்னு கணக்கு போடுறது. இப்படிதான் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சேன். இந்த பாரு உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் மோஸ்ட் வாண்டட் ஒரு பர்சன். அது தமிழ்நாடு அரசுக்கும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி மோஸ்ட் வாண்டட் ஒரு பர்சன். அப்ப வச்சு அவரை பிதுக்குன்னு பிதுக்கிற போறதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த சிவசங்கர் அவர்களோட விவகாரத்துல என்ன அப்படின்னா அவரோட பிஏவா இருக்கக்கூடிய திரு லூயி கதிரவன் அவர்களோட சகோதரர் சி செல்வம் இவர் மலேசியாவில ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. இந்த நிறுவனத்தின் சார்பாக தான் எஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி மலேசியாவில தொடங்கப்பட்டிருக்கு. இந்த தேதி வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கூட செய்யல. சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் கூட செய்யாம மலேசியாவில் தொடங்கின ஒரு கம்பெனி இத்தனை வருஷமா சும்மா இருக்குமா? அப்ப இது மணி லாண்டரிங்காக தொடங்கப்பட்ட கம்பெனியா? இத்தனை விசாரணைகள் அப்படிங்கிறதும் போகும், பிடி நிச்சயமா இருக்கும். உங்கள் கண்ணிரஞ்சலில் நிகழட்டும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அமுகு டுமுகு அமால் டுமால்.